அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றிய குறிப்புகள்லாம் நம்ம வீடியோவை பதிவு பண்ணி இந்த நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில் நம்ம தனியா லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி வச்சு அருமையான செம்ம டேஸ்டான ஒரு துவையல் பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நாம் இன்னைக்கு அதே கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறது, இது தயிர் சாத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, ரசம் சாத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூட்டாக இருக்கும். இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லி நான் அதுலேருந்து இந்த வேர் பகுதியெல்லாம் மணலாக இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு அந்த கொத்தமல்லியை நல்ல பிரித்து அதில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியில் சில மிக்சிங்கெல்லாம் வரும், அதெல்லாம் நீக்கிட்டு கொத்தமல்லி இலையை மட்டும் பார்த்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு முதல்ல நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்களும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மணல்லாம் இருந்ததுன்னா கூட அது அடியில் தங்கிரும். அப்புறம் மேலோட்டமாக அந்த கொத்தமல்லியை நல்லா நம்ம அலசிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம், அது ஒரு 5 மினிட்ஸ் அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த தண்ணியில் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி துவையலுக்கு நாம் மிளகாய் வத்தல், அப்புறம் புளி, உப்பு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, இதெல்லாம் முதல்ல ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு பேன் ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது வேறு எந்த சமையல் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பேனில் அது காஞ்சதும் அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா போகிறோம். இந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஈச் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு நல்லா வெடித்ததும் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதில் மிளகாய் வத்தலுக்கு பதிலாக நம்ம மிளகு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மிளகாய் வத்தல் போடும்போது தான் அது கொஞ்சம் நல்ல காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாயை நான் அதில் கிள்ளி போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தையும் அதில் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி அதனோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கியதும் நல்ல அலம்பி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லியை அதில் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, எல்லாம் கருகிடும். அப்புறம் மீடியமாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நிறைய போடும்போது அதை நல்லா வதக்கும் போது அது என்ன ஆகும், கொஞ்சமாயிடும். அப்புறம் அதை அரைச்ச உடனே இன்னும் கொஞ்சமாயிடும். பார்த்தீங்கன்னா அதை வதக்கும் போது கொஞ்சமாயிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்கணும், அவ்வளோதான். ஒரு கட்டு கொத்தமல்லி இலைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்காங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். சின்ன ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரையும். ரொம்ப குழகுழன்னு ஆக்கிடக்கூடாது, மீடியமாக கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல துவையல் மாதிரி இருக்கும், இல்லைன்னா சட்னி மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் ஜாரில் போட்டிருக்கேன். அதை அரைச்சி எடுத்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ அரைச்சாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நரன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது ஒரு முக்கால் பாதி அளவுக்கு அதை வந்து நம்ம அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த துவையில வந்து நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலுமே சூட்டாக இருக்கும். சாதம் நிறைய சாப்பிடுவாங்க இது மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம PS in Kitchen யூடியூப் சேனலுக்கு வெரைட்டியான சமையல் வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.